மணி விழுந்துருச்சு. ஐயோ சாமி, சாமி, சரி சாமி. ஐயோ, யாராவது சீக்கிரம் ஹாஸ்பிடல் கால் பண்ணுங்க. ரத்தம் அதிகமா வந்துட்டே இருக்கு. பூசாரி ஹாஸ்பிடல் கூட்டு போகடா. புடிங்கடா, புடிங்க. சீக்கிரம் சீக்கிரம். ஜாக்கிரதை போங்க. போதுமா? இப்ப உங்க எல்லாருக்கும் சந்தோஷமா? இது வரைக்கும் கோவில்ல ரத்தக்கரை பட்டதே இல்ல. ஆனா இப்போ அம்மன் சன்னதி வாசல்லையே ரத்தக்கரை பட்டுருச்சு. என்ன இன்னுமா புரியல உங்களுக்கு எல்லாம்? எங்க கௌரி இந்த ஊரை விட்டு போறதுல அந்த அம்மனுக்கே விருப்பம் இல்ல. அதனாலதான் ஆத்தா ரத்தத்தை காமிச்சு எச்சரிக்கிறா. இந்த பாருங்க, இதுக்கு மேலையும் கௌரி இங்கிருந்து கிளம்புனா நம்ம ஊர்ல பல ரத்த காவுகளை பார்க்க வேண்டி இருக்கும். இப்ப சொல்லுங்க, கௌரி இருக்கணுமா இல்ல போகணுமா? தர்மகர்த்தா, உச்சந்தலைக்கும் உள்ளங்காலுக்கும் முடிச்சு போடாதீங்க. மணி கட்டின கயிறு பழசாயி இத்து போய் அருந்து போச்சு, அவ்வளவுதான். அதுக்கு போய் ரத்த காவு அது இதுன்னு பேசாதீங்க. கௌரி கிளம்புறதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? ஐயா, அப்படிலாம் அசால்ட்டா பேசாதீங்க. இத பாருங்க, மணி கட்டி இருந்த கயிறு பழைய கயிறு தான். அது அந்து போகணும்னா எப்ப வேணாலும் அந்து போயிருக்கலாம்ல. அது ஏன் இப்ப இருந்து போகணும்? அதுவும் அம்மனுக்கு பூஜை பண்ற பூசாரி தலைமையில ஏன் விழணும்? யோ, சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் உளறிக்கிட்டு இருக்காத. இதுக்கும் கௌரி கூட வரதுக்கும் என்னையா சம்பந்தம்? சம்பந்தம் இருக்குங்க. அந்த அம்மனோட சக்தி கௌரிக்கு இருக்கிறதுனாலதான் கௌரி எங்களுக்கு காவல் தெய்வமா இருக்கா. அவளை அனுப்பி வைக்க அம்மனுக்கே இஷ்டம் இல்லைங்க. இத நேர்ல வந்து சொல்லுவாளா ஆத்தா? இந்த மாதிரி ஏதாவது பண்ணித்தான் காட்டுவா. அத நாம தாங்க புரிஞ்சு நடந்துக்கணும். கௌரி அம்மா இங்கதான் இருக்கணும், அவ்வளவுதான். எங்க இப்படி வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசாதீங்க. கௌரியையும் துர்காவையும் பிரிக்கிறது ஒரு அம்மா கிட்ட இருந்து பச்சை புள்ளைய பிரிக்கிற மாதிரி. பசியில சாப்பிட உட்கார்ந்தவன சாப்பிட விடாம பண்ற மாதிரி. துர்காவையும் கௌரியையும் பிரிச்சு அந்த பாவத்தை சம்பாதிக்காதீங்க. தம்பி, உங்க உதாரணமான நல்லாதான் இருக்கு. ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாதுங்கிற மாதிரி நீங்க சொல்றதெல்லாம் இதுக்கு ஒத்து வராது. எங்க கௌரி அம்மாவை எங்க கிட்ட இருந்து பிரிச்சு நீங்க உங்களுக்கு பாவத்தை சம்பாதிச்சுக்காதீங்க. முடியாது. கௌரிய நாங்க கூட்டிட்டு தான் போவோம். கூட்டிட்டு போக நாங்க விட மாட்டோங்க. முடியாது. பா, எல்லாம் நிறுத்துக்கப்பா. சும்மா வளவளன்னு ஆளுக்காளு பேசிக்கிட்டு. உரலுக்கு ஒரு பக்கம் இடினா மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் இடிங்கிற மாதிரி நம்ம கௌரி அம்மாவோட நிலைமை இப்போ. ஜமீனையா, நீங்க யோசிக்கிறதும் சரிதான், நம்ம தர்மகர்த்தா யோசிக்கிறதும் சரிதான். ஆனா நம்ம கௌரி அம்மாவுக்கு தான் தெரியும் எது சரி எது தப்புன்னு. கௌரிமா, எல்லாத்தையும் சரியா யோசிச்சு பண்றவன் நீ. இந்த பிரச்சனைக்கு நீயே ஒரு முடிவு சொல்லு.